வணக்கம், இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ். இயற்கை பேரழிவு வார்னிங். இந்தியாவில் தண்ணீரே இருக்காது, உலக அளவில் பெரிய தாக்கம் ஏற்படும். பாபா வங்க கணிப்பு. பார்வையற்ற தீர்க்கதரிசியான பாபா வங்கா தான் இறப்பதற்கு முன்பு 5079 ஆண்டு வரை கணிப்புகளை செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இப்பொழுது 2026 ஆண்டிற்கான அவரது கணிப்புகளை பற்றி அவ்வப்போது செய்திகள் வெளியாகி வருகின்றன. அவரது திகிலூட்டும் மற்றும் சுவாரஸ்யமான தீர்க்க தரிசனங்கள் உலகளாவிய ஈர்ப்பாக மாறியுள்ளன. 1996 அவர் இறப்பதற்கு முன்பு 5079 ஆண்டிற்கான எதிர்காலத்தை அவர் கணித்திருந்தார். இருப்பினும் எந்த எழுத்துப்பூர்வ ஆவணங்களும் இல்லை. இயற்கை பேரழிவுகள் முதல் 3ஆம் உலகப் போர், மனித சீரழிவு மற்றும் பன்முக தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் வரை பாபா வங்காவின் கணிப்புகள் உள்ளன. சமூக ஊடகங்களில் பலர் இப்பொழுது 2026 ஆண்டிற்கான பாபா வங்காவின் கணிப்புகளை பற்றி அறிய ஆர்வமாக உள்ளனர். 2026 ஆண்டிற்கான அவர் என்ன கணித்துள்ளார் என்பதை தெரிந்து கொள்வோம். பாபா வங்காவின் கணிப்புகளின்படி 2026 மற்றும் 2028க்கு இடையில் உலகளாவிய பசி ஒழிக்கப்படும். சீனா பொருளாதார ரீதியாகவும் இராணுவ ரீதியாகவும் அமெரிக்காவை மிஞ்சிவிடும். அறிவியல் முன்னேற்றங்கள் குறிப்பிடத்தக்கதாக இருக்கும். மேலும் வரும் ஆண்டுகளில் 3ஆம் உலகப் போர் உடனடியாக வரக்கூடும். பாபா வங்காவின் நிறைவேறியவை கணிப்புகள். அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல், குர்க்ஸ் பேரழிவு, IS பயங்கரவாத அமைப்பின் எழுச்சி, சிரிய எரிவாயு தாக்குதல், பிரெக்சிட் பயங்கரவாத தாக்குதல்கள் மற்றும் இளவரசி டயானாவின் மரணம் ஆகியவை அடங்கும். இந்தியாவிற்கான பாபா வங்காவின் கணிப்புகள் முதன்முறையாக இயற்கை பேரழிவுகளை உள்ளடக்கியது. இந்தியாவில் கடுமையான வெள்ளம், நிலச்சரிவுகள் மற்றும் வரலாறு காணாத வெப்பநிலையை அவர் கணித்துள்ளார். வங்காவின் கூற்றுப்படி பல நகரங்கள் தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொள்ளும். இது இந்திய அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தும். விஞ்ஞானிகள் பாபா வங்காவின் தீர்க்க தரிசனங்களை முற்றிலுமாக நிராகரிக்கின்றனர். இதற்கு 2 முக்கிய காரணங்கள் உள்ளன. முதலாவதாக, வங்காவின் கணிப்புகள் பற்றிய எழுத்துப்பூர்வ பதிவு எதுவும் இல்லை. இரண்டாவதாக, அவரது பெரும்பாலான கணிப்புகள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை மனதில் கொண்டு செய்யப்பட்டன. இது சில நேரங்களில் ஒத்து போகிறது. மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும், நம்ம தமிழ் ட்ரெண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்.